நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். நம்ம சேனல்ல தொடர்ந்து சனி பயிற்சி பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் ராசி பலன்கள்லாம் பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சார் ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம மாத பலன்கள் ஒவ்வொரு வீடியோலையும் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் கிரக நிலையில வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல நீங்க சொன்ன மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி சொல்லி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரை நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கான குணாதிசயங்கள் சொல்லியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கால சக்கரத்துல 12 ராசிகள். இந்த 12 ராசிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும். அந்த கிரகங்களுடைய அடிப்படையில அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணைகள் அமைகிறது, அதே போல அவங்க யாரு கூட ரொம்ப மின்காராங்க, யாருக்கிட்ட கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, யாரை பார்த்தெல்லாம் கோவப்படுறாங்க, அப்படி கொஞ்சம் நம்ம கட்டாயமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஜாதகம் பாக்குறோம். சோ கிளைண்ட் நம்ம இன்ஃபார்ம் பண்றோம், அவங்க சொல்ற விஷயங்கள் நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மெர்ஜல் பண்ணி நம்ம என்ன பண்றோம் இப்ப இந்த வீடியோ சொல்ல போறோம். ஓகே சார், கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு. வாங்க சார் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சார். தனுசு ராசி நேர்கள் பத்தி பேச போறோம். அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி சார் இருக்கு? தனுசு ராசி என்பவர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு ஆசிரியர், பேராசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மென்மையான ஒரு பல பேருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆசானாக இருப்பாங்க. அது எந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அவங்க எந்த தொழில கத்துக்கிட்டாலும் சரி, கூட இருக்கவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்ற ஒளிமுறை இல்லாம வெளிப்படையாக கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நான் இதை கத்துக்கிட்டேன், நீ கத்துக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, நான் இதை கத்துருக்கேன், சோ நீங்க கொஞ்சம் கத்துக்கோ அப்படின்னு அந்த கற்றுக் கொடுத்தல் அப்படின்னா அது தனுசுக்கு ஒரு நிகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய இயல்பான தன்மை இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் யாரு கிடைக்கும்னா நம்மளுடைய தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு இக்கட்டான சுச்சுவேஷன் நிறைய வந்திருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வயதுல இருந்து வச்சுக்கோங்க, 10 வயதுல இருந்து 60 இருக்கட்டும், 70 இருக்கட்டும், 80 கூட இருக்கட்டும், அத்தனை வயதுகளிலுமே கிட்டத்தட்ட ஒரு 9 வருடத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது ஏற்றமா இருக்கலாம் அல்லது சில தடுமாற்றமாவும் இருக்கலாம். சோ ஆனா அந்த 9 வருடம் கடந்த பிறகு அடுத்த முறை அவங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் அப்படிங்கக்கூடிய இயல்பான செயல்பாடு அவங்களுக்கு நடக்கும். அதே போல இறைவனுடைய முழு ஆசீர்வாதம் சொல்லி எதை சொல்றோம்னா இக்கட்டான பாயிண்ட் போயிடுவாங்க, இதாயா ஃபைனல் ஸ்டேஜ், இன்னையோட என் லைஃப் போச்சு நினைப்பாங்க. ஒரு இறைவன் அருளால் லைஃப் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவோம் பாத்தீங்களா, நீ எங்கள் முடிவு என்று பின்னாடி திரும்பி சொல்கிறாயோ திரும்பி பார்த்தால் அதுவே உன்னுடைய ஆரம்பமா இருக்கும் சொல்லுவோம் பாத்தீங்களா. சோ அந்த அளவுக்கு அவங்களுடைய இயல்பான தாட் அவங்களுக்கு இறைவன் அருளால் இக்கட்டான சூழ்நிலை நிறைய விஷயங்களை நான் தப்பிச்சிருக்கேன், என்னுடைய தெய்வம் காப்பாத்துச்சு, என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற வார்த்தைகளை அதிகமா நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க பயன்படுத்துவாங்க. அதே போல இவங்களுடைய இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எதிர்கால திட்டத்தை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க, ரொம்ப அதிகமா சிந்திப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம், என்ன செஞ்சா என்ன நடக்கும், இப்படி பண்ணலாமா அப்படின்னு அந்த எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பத்தி கொஞ்சம் அதிகமா சிந்திக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. இவங்க எங்க லாக் ஆவாங்கன்னா இவங்களை கொஞ்சம் புகழ்ந்து பேசுவாங்க பாத்தீங்களா, உங்களை போல உண்டா சார், உண்டா மேடம், நீங்க தான் மேடம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வாங்கிடுவாங்க. ஓ நம்மளை பத்தி நல்லா பெருமையா பேசுறாங்க. ஆனா அது அவங்க வைக்க போற ஆப்புங்கிறத இவங்க மனசாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. சோ அந்த ஆப்பு வந்த பிறகு அடப்பா நீ என்னை புகழ்ந்தது இதுக்குத்தாடா அப்படின்னு கொஞ்சம் லாக் ஆகக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஓகே சார். எந்தெந்த ராசிக்காரங்க கூட உங்களுக்கு சூப்பரா ஒத்து போகும்? நம்முடைய தனுசு ராசிக்கு ரொம்ப ஃபேவரான ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க கூட கொஞ்சம் அப்படியே கேட்சிங்காவே இருப்பாங்க. அப்படியே நீ என்ன சொல்ற, நான் என்ன சொல்றேன், ஓகே ஏத்துக்கோ, புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலுடன் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து சிம்ம ராசியும் மேச ராசியும் தனுசு ராசிக்கு கொஞ்சம் ஒரு ஈர்ப்பு விஷயக்கூடிய, அதாவது நான் உன்னை புரிதலுடன் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய செயல்பாடு உண்டு. இவங்களுக்கு கொஞ்சம் நிகரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிதுன ராசிக்காரங்கள ஓரளவுக்கு இவங்களுக்கு செட் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே சார். இந்த ராசி பக்கத்துல நீங்க போயிடவே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. தனுசு ராசிக்காரங்க எல்லா ராசிக்காரங்களும் செட் ஆவாங்க. ஏன்னா தனுசு குருவுடைய இயக்கம்ல. அப்ப என்னை நீ அடிச்சாலும் சரி, என்ன நீ வஞ்சாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, நான் என்னோட கடமை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசிக்காரங்க யாரும் விட்டு கொடுத்து
போய் தான் வாழ்க்கைய பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரிஷபராசிக்காரங்க கூட என்னன்னு பழகிக்கணும். ரிஷபராசிக்காரங்க அதாவது இவங்க கூட சில விஷயங்கள் ஒரு கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கடகராசி. நம்ம தனுசு ராசிக்காங்க அம்மா மேல அளவு கடந்த அன்பு வச்சிருப்பாங்க. அதாவது அம்மாதான் என் உலகம், அம்மாதான் என் உலகம் சொல்லி தனுசு ராசிக்காரங்க வச்சிருப்பாங்க. ஆனா சில அதாவது பல தனுசு ராசிக்கு அம்மாவாலதான் ஐயா என் அம்மா பேச்ச கேட்டேன், சம்டைம் நான் பிரச்சனை பண்ணிட்டேன், என் அம்மாக்காண்டி தான் நான் செஞ்சேன், ஆனா எங்க அம்மா என் கூட பார்த்த உறவுகளை நம்பி போயிட்டாங்க, நான் கொஞ்சம் தடுமாற்றமானது எங்க அம்மாவாலதான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அம்மானா எல்லாருக்கும் பிடிக்கும். தனுசு ராசிக்கு அளவு கடந்த அன்பு வச்சிருக்கக்கூடிய ஆற்றல் தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஓகே சார். இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் லக்கி நம்பர்ஸ் இவங்களுக்கான லக்கி நம்பர் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இவங்களுக்கு 5ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் ஃபேவரான 5-9 இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான நண்பர். இவங்க டெய்லி அந்த 5-9 வந்து எழுதிக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்பெல்லாம் கொஞ்சம் அழுத்தம் வருது, எப்பெல்லாம் கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்காங்களோ அப்ப 5-9 அவங்க எழுத இவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்லணும்னா எனர்ஜி பவர் கூடும், கொஞ்சம் நல்லா ஆக்டிவா செயல்படக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாகவே தனுசு ராசி சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, கொஞ்சம் வேகம், விவேகம்னு அப்படியே ஒரு ஆக்டிவாக சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் எப்ப மனிதன் தான் எல்லாமே இருக்கும்ல, கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சில தடுமாற்றம் இருக்கும். ஸோ அப்படி ஒரு தடுமாற்றமோ அல்லது கொஞ்சம் அழுத்தம் வரும்போது இவங்க இந்த 5-9 எழுதிக்கிட்டே வந்தாங்கன்னா இவங்க லைஃப் ரொம்ப அற்புதமான சூழ்நிலையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா. ஓகே சார். இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் இஷ்ட தெய்வங்கள் இவங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் மஞ்சள் கலர் இவங்களுக்கு மஞ்சள் வந்து இவங்க பயன்படுத்தும் போது மங்களகரமான வாழ்க்கை உண்டு. இவங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம நாராயண வழிபாடு செய்யும் போது இவங்க லைஃப் பிரகாசமா இருக்கும், சிறப்பா இருக்கும். வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடு பண்ணும்போது இவங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே சார். அப்ப தனுசு ராசி நேயர்கள்லாம் இனிமே வெள்ளிக்கிழமை வழிபாட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். கண்டிப்பா சார். நன்றி.